சாமியார் பயங்கரமான சாமியார். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் முடியுமா, சாமி எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நம்ம வந்துட்டோம்னா நமக்கு தான் இங்க சிறப்பா இருக்கலாம். அப்படி சொல்லியா? யார் அவர், ஏன் வந்தார், எதற்காக வந்தார் விசாரிப்போமா? அவரை பிடித்து வார்த்தை வார்த்தை ஆமா காரணத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா அப்படியா?
உலகத்தை பிள்ளையை பார்க்க வைப்பதே தகப்பன். சாமி ஒரு சின்ன முக்கியமான விஷயம் சாமி. சொல்லுங்கய்யா. மைசாண்ட கொஞ்சம் தள்ளி வைங்க சாமி. நான் மாப்பிள்ள பாயிண்ட புடிச்சு பேசுறேன், புடிச்சு விட மாட்டேன். இல்ல நீங்க சொல்றது வேற எந்த பாயிண்டோ சொல்ற மாதிரி வார்த்தைகள்ல பாயிண்ட புடிச்சு. வார்த்தையில முக்கியமான புடிச்சு பேசு. திடீர்னு ஒரு மாதிரி ஆச்சுன்னா கவட்டில வாங்கிருக்காங்க. ஆமா சரி இருக்கட்டும். எதுக்குள்ள பாயிறாரு? எதுக்குள்ள உங்க போக்குவரத்து பாதை பயணம் வேற மாதிரி தெரியுது. உங்க அளவோட நீங்க எழுதிக்கங்க. ஏன்னா எனக்கு நாங்க பக்கம் இருக்காங்க 5 பேர் சேர்ந்து அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். 5 பேரா? இதுவரைக்கும் 5 பேரா? ஆமா ஆமா இது வெச்சா தானே 5 பேரு. அது கூடிருச்சு. இருக்கட்டும். யார் நீங்க? நீங்க யார்? அதத்தான் நான் கேட்கிறேன். அதத்தான் நாங்களும் கேட்கிறோம். தம்பி சொல்லுங்க அண்ணே. நான் அப்ப என்ன தம்பியா? நீங்க இந்த அண்ணன் டைப் சொன்ன இந்த நக்கல் நெய்யாடி பேசுறா என்கிட்ட பேசக்கூடாது. பின்ன அதுக்குள்ள வார்த்தையின் அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அர்த்தம் புரிஞ்சு பேசுவீங்களா? உங்களோட ஒட்டி உறவாடும் நான் நினைக்கிறேன். ஓ உறவாடும். நீங்க வந்து என்னை வெட்டி விட்டு பேசணும்னு நினைக்கிறீங்க. வேற ஆள் மாதிரி பேசுறீங்க. ஏனென்றால் அண்ணன் தம்பி அப்படின்ற வார்த்தையை சொல்லும் கூட தம்பி என்றால் உதடும் ஒட்டும் அப்படின்னா நானும் உங்களோடு ஒன்றாக எங்கிருந்தோ வந்து இங்கே சார்ந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல. ஆனா நீங்க நினைக்கிறீங்க நாரோட சேர்ந்த பூவு நாரி போயிருப்பேன் அப்படின்னு மன வருத்தப்பட்டு அண்ணன்றீங்க. அண்ணன்னா உதடு ஒட்டுதா? ஒட்டாது. அப்படி ஒட்டாம போறீங்க. அப்படியா? அதானே வார்த்தை. அப்ப நீங்க ஒட்டலாம் வந்திருக்கீங்க. ஆமா. அப்பேற்பட்ட ஒட்டலாம் நினைக்கிறீங்க. ஒட்டி உறவோட வந்தவர் நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். வேணாம் என்னுடைய உரிமை குரலை பயன்படுத்துறதுக்கு நான் அந்த இடத்துல வந்திருக்கேன். அப்படியா? தெரியுமா யாருன்னு? அதத்தான் நீங்க சொன்னாலும் தெரியும் யாருன்னு. என்ன எவ்வளவு சொல்றது இல்லையா? இப்ப உரிமை குரலை அதாவது உறவுக்கு கை கொடுப்போம், சரி, உரிமைக்கு குரல் கொடுப்போம். இதுல உரிமை குரல் என்பது என்ன? உரிமை குரல் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் என்ன பாரதி. ஆமா அதான் உண்மை. மாட்டுக்கிறதுலையே இல்லையே. நான் என்ன மொழி பேசுறேன்? தமிழ் தான். அப்ப நான் உங்க எண்ணம் தானே? ஆமா அதானே உறவு. ஓ அப்ப உறவாட வந்திருக்கீங்களா? என்னையா பேசுறீங்க நீங்க? ஒண்ணு இப்படி பேசுங்க இல்ல அப்படி பேசுங்க. நான் உங்களோட உறவை எப்படி கொடுக்க நான் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க கெட்டிக்காரனுக்கு அதாவது கெட்டிக்காரனுக்கு பக்கபலம் என்பது 8 மணி நேரம். கெட்டிக்காரன் புஞ்சையில 8 பக்கம் ஓட்டிடுறாங்க. கெட்டிக்காரன் புஞ்சையில என்ன கையிற மாதிரி நினைச்சு உங்களுக்கு பூரா அப்படித்தான். ஏன்னா கைப்பதனம் வாய்ப்பதம் புஞ்சைனா என்ன நஞ்சைனா என்ன தெரியுமா? நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு. பொங்கி வரும் கங்கை உண்டு. பஞ்சம் மட்டும் இன்னும் மாறவில்லை. பாரதத்துல சோத்துக்கு சட்டம் தீரவில்லை. நான் பாடிட்டு இருக்கிறத சொல்றேன். நான் அதை சொல்லலையா? புஞ்சையும் நஞ்சைனா என்ன அர்த்தம்னு? புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு. புஞ்சைனா நஞ்சைனா நஞ்சம், புஞ்சைனா புஞ்சா. இது எனக்கு தேவை. புஞ்சையாங்க குடும்பசாமி கொடுப்பீங்களா? மனிதனுக்கு வாழ்க்கை என்பது 4 நாட்கள் தாயா. தாயின் வயிற்றில் இருந்து பிறப்பது ஒரு நாள், சரி. 2வது அறிவு வருவதற்கு கல்வி கற்பது 2வது நாள், 3வது இன உற்பத்திக்காக ஆணு பெண்ணை இணைவது கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் மனம் முடிப்பது 3வது நாள். கடைசியிலே ஆண்டு அனுபவிச்சு ஆயுள் பண்ண முடிஞ்ச பின்னாலே கட்டையில் போவது இறப்பது என்பது ஒரு நாள். அப்படின்னா என்ன? பிறந்ததுல இருந்து சாகுறது வரைக்கும் நல்லா ராணியே சுருக்கமா சொன்னே 4 நாளைக்கும் நல்லா ராணி. என்ன தவறு? இவ்வளவு தெளிவான விஷயங்களா பேசுறீங்களே, அதுதான் விஷயமே. உண்மைக்குமே ஒரு விஷயம் கேட்கவாங்க. இப்படி யதார்த்தமா ஒரு வார்த்தையை கொடுத்தாலும் அதற்குள்ள விஷயங்கள் எல்லாம் பேசுறீங்கல்ல. ஆனா இது தெரிஞ்ச உங்களுக்கு அது தெரியலங்க. அதான் அது என்ன? இது யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க உரியவங்க இடத்துக்குள்ள போறப்ப சரி அனுமதி கேட்டு உள்ள போகணும். நல்லா தெரிஞ்சுக்க. அதான உண்மை. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இடம் எனக்கு சொந்தமான திணைப்படம். சரி இதுல நீங்க வந்திருக்கீங்கன்னா என்கிட்ட உத்தரவு வாங்கினீங்களா? கிடையாது. இல்ல யார்ட்டையும் உத்தரவு கட்டல? கிடையாது. என்னமோ உங்க வாட்டுக்கு நீங்க வாட்டுக்கு வந்துட்டு வந்தது கூட பரவாயில்ல, காவல் காக்கிற என்னையும் கெடுத்துக்கிறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு ரப்பு இருக்கணும்? உங்களுக்கு கொஞ்சமாவது இது இருக்கா? நான் கேக்குறேன். உங்களுக்கு பார்த்தா இது கொஞ்சம் அதான் தெரியலையான்ற அதுதான் உங்களுக்கு இது இப்படி தெரியலையா? இதுன்ற அதுன்ற எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 1000 பேச்சு பேசலாம், ஆனா என் காவலை கெடுத்தது முதல் குற்றம். சும்மா அந்த மேயிற மாடு நக்கிற மாடு எடுத்த மாதிரி என்கிட்ட வெட்டியா பேசிக்கிறீங்க, நான் அப்புறம் கடுப்பாய் போயிருவேன். உங்களுக்கு வந்துருக்கும். ஆமா இல்ல இல்ல அவரு கோபப்படுறதுக்கு நியாயம் தானே. ஏன்னா கவிஞனின் பார்வையிலே காகித பூ கூட வணக்கம். இன்னைக்கு பூரா விளக்கு அந்த பூதே தூக்குது இருக்கா? கண்ணார பாத்துட்டேன். காலையில் மலரும் தாமரைப்பூ, அந்த கருக்களி மலரும் மல்லிகைப்பூ, இரவில் மலர் மல்லிப்பூ, இவள் என்று முழக்கும் முல்லைப்பூ. இது கவிஞனுடைய பார்வை. எத்தனை பூக்கள் உண்டு?
எத்தனை பூக்கள் உண்டு. நீங்க சொன்ன அந்த கடுப்பு எப்படி இருக்கும்? அடுப்புல இருக்கும். போட்டா இடு புடிஞ்சு போயிடும். பாப்போம் பாப்போம். பேசுறது சரியா பேசுறேன். நான் என்ன தெரியாது. கேட்கறது சரியா பதில் சொல்லுங்க. நீ சொன்னதுனாலதான் நான் கேட்கிறேன். நானும் திட்டமிட்டு விட்ட கேட்கல. உன் வாயில இருந்து என்ன வார்த்தை வருகிறதோ அதை வச்சுதான் நான் பேசுறேன். என்ன அதை வச்சு நானும் பேசுறது நீ தான் முடியாது. நான் இப்போ தப்பா பண்ணி பேசலையே. இல்லையே நீ சொன்னீங்க கடுப்பு நில. ஆமா. அது எப்படி காட்டு? அத காட்டியா? கருப்பா வேணும் கடுப்பு எப்படி நான் பாத்து போறேன். அப்படியா? காட்டு நீ. ஏட்ட நீங்க வந்து சொல்லுங்க. கடுப்பு கடுப்புல கடுப்பு. அதத்தை நான் கேக்குறேன். ஏன் காவல கடுக்கிறீங்க குற்றம் உங்களுக்கு? இல்ல இல்ல குற்றம் இருப்பேன். ஏன்னா நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே எதிர்த்து கேட்ட சிவபெருமானவே நக்கிற பெருமா. ஆமா நக்கிறீங்க. அப்பேற்பட்டவன் நக்கிறணும் நீ. யார நோண்டின்றீங்க? இல்ல அவ்வளவு பெரிய நக்கிறணும் நீ கேட்க. அந்த அளவுக்கு என்னுடைய பேச்சுல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ அவ்வளவு பெரிய புலவனா? காவல் எடுத்து முதல் குற்றம் இல்லையா? என்ன எது உங்க காவல நான் கடத்தின்றீங்க? நான் இல்ல நேரவன் அக்கிரமம் இருக்குன்னு மீண்டும் மீண்டும் சொல்ற. மரம் செடி கொடிக்கு இறைவன் படைப்புல ஓரறிவு. ஆமா. புழுப்பூச்சிக்கு ஈரறிவு. ஈரறிவு. நீர்வாழ் ஜீவனுக்கு மூன்றறிவு. பறவைகளுக்கு நான்கறிவு. ஆடு மாடு போன்ற விலங்குகளுக்கு ஐந்தறிவு. உன்னை போல மனிதர்களுக்கு 6வது அறிவு. என் போன்ற சித்தர்களுக்கு 7வது அறிவு. இங்க இருக்கக்கூடிய மலை மாறியம் என்ற தெய்வத்துக்கு 8வது அறிவு. இறைவனின் அறிவை எவனும் எட்டி பிடிக்க முடியாது. நான் அறிவு ஜீவன் அடிப்படையில் பேசுறேன். நீ பகுத்தறிவு படைத்தவனாக உன்னை மனிதனா நினைச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு தப்பா பேசுறேன். நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? நான் மேயிற மாட்டேன் நக்கிற மாட்டத்துல என் காவலை நீங்க வந்து கெடுக்கிறீங்களா? பழமொழி சொன்னேன். 6 அறிவு படைத்த நீ 5 அறிவோட மாடோட இணைச்சு பேசலாமா? உதாரணத்துக்கு ஒப்பிடுறது ஒண்ணு தப்பு இல்ல. சரி உதாரணம் தானே. இந்த உதாரணத்துக்கு நீங்க விளக்கத்தை சொல்லுங்க. என்ன விளக்கம்? இப்ப மேயிற மாட்டு நக்கிற மாடு கிடக்குது. ஆமா. இது எதுக்காக இந்த இடத்துல சொன்னீங்க? இங்க காவல் காக்கிற என்ன நீங்க வந்து பிரச்சனை பண்றீங்க அதுக்காண்டி சொல்றேன். நியாயம் தானே? ஆமா. அப்ப இந்த இடத்துல மேயிற மாடு யாரு? மேயிற மாடு நான் தான். நக்கிற மாடு யாரு? நக்கிற மாடு இந்த மாடு தான். தெரிய வேணாம் நம்மள தான் சொல்றாங்க. சுணம் பண்ணலாம் பண்ணிக்கிறது. நான் முனப்பட்டதுனால வேற மாதிரி ஆயிரும்டா விடுறேன். சரி இருக்கட்டும் இப்படி வச்சுக்கிறோமே. இப்ப நீங்க மேயிற மாடு. ஆமா. இந்த இடத்துல நான் நக்கிற மாடு. ஆமா. நான் கேட்கிறேன் யதார்த்தமா இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஒரு மேயிற மாடு நக்கிற மாடு எந்த மாடு நக்கும்? எந்த மாடு மேயிற போய் நக்க வரும் சொல்லு. பசுமாடா காளை மாடு நக்கும்? பசுமாடு காளை மாடு போய் நக்கும். அப்ப மேயிற மாடு எந்த பசுமாடா காளை மாடா? பசுமாடு தான். நக்க வந்த மாடு காளை மாடு. மேயிற மாடு யார்? நான் தான். நீ என்ன மாடு? சொல்லியா? நான் சொல்ல கிடையாது. இதத்தான் நான் சொல்லி உங்க வார்த்தையை வச்சுதான் நான் பேசுறேன். இப்ப நீங்க பேசுற மாடு தானே? பசு மாடுதான். பசு மாடுதான். லக்க வந்த மாடு நீங்க. நான் என்ன மாடு? காளை மாடு. என்ன ஏறுதுக்கு வர்றியா? ஆட்டிட்டு வரல சொல்லியா? வீணையெல்லாம் ஒதுக்குறீங்களே கிளம்புதான் ஆடுவான். இதை கிளப்பி விடுறீங்க. பார்த்து பேச ரொம்ப தடிக்குது. ரொம்ப எனக்கு வந்து வேற மாதிரி போகுது. அப்படியா? உனக்கு தடிக்காம வந்தா சரி. எனக்கு தடிக்குதா உங்களுக்கு துடிக்குதாங்க? அதுதான் என் உண்மை. இவனுக்கு இப்படியா என்று கால மரியாதை செயல்படணும். யதார்த்தமா கேள்வி கேட்டா அதுக்குள்ள வச்சு யதார்த்தமா பேசுற வேற விஷயம் தம்பி. அதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. என்னங்க? நெல்ல கொட்டிலாம் அள்ளிடலாம். சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. வாதி பிரதிவாதி. ஆமா. இந்த இடத்துல ஒரு வந்து சபை நாகரிகம் ஒரு வார்த்தை பேசுறோம்னா அது எதிராளி கிட்ட ஒண்ணும் மாட்டிக்கிற கூடாது. முதல் காரணம். சரி. அதே மாதிரி நம்மளை பார்க்கக்கூடிய மக்கள் இது தவறாவும் கருதி கூடாது. அந்த அளவுக்கு இருக்கிற பேச்சு. அதாவது வாழைப்படத்துல ஊசியத்துல எப்படி இருக்கும்? அப்படியா? ஏறதே தெரியாது. மெதுவா போன ஏறிக்கிட்டே போகும். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ யதார்த்தமா பேசுறாலும் அது விளக்கம் சொல்லுவீங்க. அதானே உண்மை. உண்மையாகவா? ஆமா. அப்ப நான் எதை கேட்டாலும் பதில் சொல்லணும். நீங்க என்ன கேட்கறீங்களோ அதுக்கு நான் தகுந்த பதில் கொடுக்கிறேன். இதிகாச முறைப்படி கேட்டா இதிகாச அடிப்படையில் பதில் சொல்லுவேன். புராணங்கள் அடிப்படையில் கேட்டா புராண அடிப்படையில் சொல்லுவேன். உலக பொதுமறை நூல் சொல்லக்கூடிய திருக்குறளை கேட்டா அந்த அடிப்படையில் நானும் சொல்லுவேன். ஆத்திச்சூடலை கேட்டா அதுவும் அதே அடிப்படையில் சொல்லிடுவேன். அப்படியா? ஆமா. பொது அறிவான விஷயம் கேட்டா நீ எதை வேணாலும் கேளியா? நடைமுறையில கேட்டா எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம். அப்ப எப்படி கேட்டாலும் அதுக்குண்டான பதில் வரும். கண்டிப்பா. சத்தியமா? ஏன் பயப்படுறீங்களா? இல்ல நான் பயப்படல. கொடுத்தாச்சுன்னா கொடுத்தவங்க காப்பாத்துங்க. ஏன்னா காப்பாத்துருவீங்க. நீங்க சொல்றீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக அன்னைக்கு அரிச்சந்திர 56 தேசத்தை ஆண்டு கொண்டாட்டி எழுந்து பிள்ளை எழுந்து சுடுகாடு சூழ்நிலைக்கு ஆளானே. ஆமா. சத்தியம் பண்றது பெருசு இல்ல. அப்புறம் சத்தியமா சக்கர பொங்கல போயிடக்கூடாது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக காலமுறை கட்ட பிரம்மச்சாரியா வந்தார் பீஷ்மாச்சாரியார் மகாபாரதத்திலே. புரிஞ்சு பேசணும். கொடுக்க சத்தியம்ன்றீங்க. நான் கொடுத்துருவேன். ஆனால் அதுல பின்வாங்க மாட்டேன் கடைசி வரைக்கும். பதில் சொல்ற திறமை கூட இருக்குல்ல. அப்படியே பயப்படுறீங்க. சரி சத்தியம் பண்ணணும். சத்தியம் ஒட்டுங்க. என்ன ஒட்டலையே? ஒட்டலையே. ஒட்டுறது சொன்னால் அற்றது பொருத்தம் மாதிரி. நான் ஒட்டுறதான் சொல்றேன். சரி சத்தியம். எதை கேட்டாலும் பதில் ஒட்டுங்க. எதை கேட்டாலும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. என்னுடைய முதல் கேள்வியை நான் உங்ககிட்ட தொடுக்கிறேன். சொல்லுங்க. என்ன
கேள்வி? இதிகாசம் புராணம் எத்தனை கேட்டாலும் சொல்லுவீங்க. எப்படி வேணா கேளுங்க, நான் சொல்லிட்டேன். என்னுடைய முதல் கேள்வி, ராமசாமி பொண்டாட்டி எவன் வச்சிருக்கேன்? அறிவு கேட்டவனே, உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இப்ப என்னையா கேட்டுக்கிட்டு இருக்கேன்? ஆமா, கேட்டா சொல்லணும்ல. எதை கேட்டாலும் சொல்லுங்க, எதை கேட்டாலும் சொல்லுங்க. எவன் வச்சிருக்கான்? ராமசாமி பொண்டாட்டிய யார் வச்சிருக்கான்? ஏடா எவன் பொண்டாட்டி எவன் வச்சிருக்கான்? நான் கணக்கு எடுக்கிறதா? ஏன் உங்களுக்கு தெரியும், சொல்ல முடியாத? இது உலகத்திலே நடந்தது, நடக்க போறது, நடந்து கொண்டிருக்கூடியது, முக்காலம் நெருங்கி வந்தானா? அப்புறம் அதுக்காக யார் பொண்டாட்டி யார் வச்சிருக்காரு இதெல்லாம் போய் சொல்ல ஏன் முடியும்? உங்களுக்கு தெரியும், மழுப்பாதீங்க. அர்த்தம் நான் போய்கிட்டு ஏன் மழுப்புறீங்க? பேச்ச குறைய முதல்ல. யாரு பேச போறீங்க? தெரியல. நீங்க முதல்ல ஒத்துக்கங்க. ஏன் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பதட்டறீங்களா? தெரியும் தானே? நான் தான் அதெல்லாம் ஒரு ஏற்பாடு ஒண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருங்க இருக்கேன். இருங்க. உங்க அப்பா யாரு? எங்க அப்பா பிரம்மா. என்ன வேலை பாக்குற? அப்புறம் படைக்கிறார். எல்லாத்தையும் படிக்கிற உங்க அப்பா தானே? ஆமா. ஆடு மாடு மனுஷன் படிக்கிற உங்க அப்பா தானே? அனைத்தும் எங்க அப்பா தான். ஆம்பளை படிக்கிறது யாரு? எங்க அப்பா தான். பொம்பளை படிக்கிறது யாரு? எல்லாமே எங்க அப்பா தான். இப்ப எங்க அப்பனுக்கு ஒரு சொத்து தான் பெத்த பிள்ளை எனக்கு தெரியும்ல? ஆமா. அப்ப உங்க அப்பா படிக்கிற எல்லா ஜீவராசியும் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியுமே. ஆம்பளை பொம்பளை படிச்ச உங்க அப்பா தானே? ஆமா. அதுல ராமசாமி யார் படிச்சா? அதே எங்க அப்பா தான். ராமசாமி பொண்டாட்டி யார் படிச்சா? அது எங்க அப்பா தான். அப்புறம் எப்படி அவளை வச்சிருந்தோம்னு தெரியாம போச்சு? ஒரு ஆணையும் பெண்ணையும் படைக்கிறது பொதுவான படைப்பு நீதிடா. இதுக்காக இந்த கள்ள உறவுகளை போய் எவன் வச்சுக்கிட்ட இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? உங்க அப்பா இருக்கா? யார் சொன்னா? இவா நீ இவ்வளவு நேரம் அடுத்து கேட்கறதுக்காக ஒரே வார்த்தை சொல்றேன். ராமசாமி பொண்டாட்டிய யார் வச்சிருக்கா தெரியுமா? யாரு? கோதண்ட ராமன். என்னது? கோதண்ட ராமன்டா. இல்ல இல்ல இப்ப நீ எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்லுவேன். இல்ல உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? கைங்காம பிடிச்சவன் நானு. ராமசாமி பொண்டாட்டி வச்சிருக்கேன் முடியாண்டி. கையும் குடமா பிடிச்சியா? நீ என் வீட்டு தவிர ஓட்டாங்க. உன் வீட்டு தவிர? ஆமா. டேய் 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 டேய், நீ யார சொல்லிக்கிட்டு இருக்க? எங்க வீட்டுல இருக்கிற பக்கத்து வீட்டுக்கார முடியாண்டி மூணாவது முடியாடா. முட்டா நல்ல வாயில வரணும். என்னங்க அடுத்து பண்ணாம ஏடா அவன் நாங்க 4 வருஷம் வச்சிருக்கேன். யார் முனியாட்டியவே? உங்க பக்கத்து வீட்டுக்காரே. உங்க ஊர்னா சோளம் பண்ணி குடியாக்கா பசங்க வீட்டை காட்டுறேன். ஊருக்கிட்டவனே, இதே ஊர்ல எவ்வளவு நடந்துகிட்டது போய் இப்படி சொன்னானே. எந்த ஊரு ராமசாமி ஒப்பந்தம் படுத்தாப்ல. நீ கேட்கிற விஷயம் வேற, நான் சொல்லக்கூடிய விஷயம் வேறடா. நான் சொல்லுவது ராமாயணம் சொல்லக்கூடிய இதிகாசத்துல வந்து இல்லையா ராமன். ராமனுக்கு மனைவியாகப்பட்டவள் சீதை. ஓ புராணத்துக்கு போறீங்களாக்கு நீங்க? அப்படித்தான் சொல்ல முடியும். என் தகுதிக்கு ஏற்றது நான் பேச. சரி எப்படி? உன் அளவுக்கு தான் நீ பேச முடியும். அப்ப விஸ்வாமித்திர மகரிஷி யாகம் காப்பதற்காக ராமனையும் லட்சுமணனை அழைத்து போறார். சரி. மிதிலை மாநகர் வழியாக. மிதிலை மாநகர் போது அந்தப்புறத்தை இருந்து ஜனகண்டி மகளாகப்பட்டவள் ஜானகி சீதை இருக்காளையா, அவள் அங்க பிறந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் வீதியில் நடமாடு வீடு போயிட்டு இருக்கான். அப்ப இவனும் பார்க்க அவனும் பார்க்க, அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். கண்கள் இரண்டரை கலந்தன, காதல் வளர்ந்தது. அதுக்கு போட்டி ஏற்பட்டு அதுக்கு பின்னாடி சீதையை மணமடித்தான். ஆனால் அவள் முதல் முறையாக பார்க்க பொழுது இந்த ராமனுக்கு மனைவியாகப்பட்டவள் யார்? சீதை, ராம முண்டாட்டி. முதல் முறையை யார வச்சிருந்த மனசு தெரியுமா? பார்த்த கூட வேண்டும் தெரியுமா? அவன் கோதண்டம் என்ற வில்லை கையில் ஏந்தி சென்றான். வில்லோட அந்த நிலையிலே அவனுக்கு பெயர் கோதண்டராமன். முதலாக சீதை பார்த்த கோலம் அதுவே. அதனாலவே ராமனுடைய பொண்டாட்டியாகப்பட்ட சீதை யாரை வைத்திருந்தால் மனதிலே கோதண்ட ராமனை வைத்திருந்தாள். நான் சொன்ன பதில் இது. இப்படித்தான் இருக்கணும். இதை சொல்லுங்க சுத்தமா. நீ தவறு நினைச்சு கிடையாது. முடியாடி வச்சிருந்தேன். நானும் சொல்லுவேன். நானும் புறப்புறேன். நானும் புறம் பேசுவேன். புறம் பேசுவியா? சரிங்களா? என்ன பேசுறேன்? இப்ப முடியாடி இருக்காங்க. என்ன அர்த்தம்? எப்படி சொல்லுங்க? எப்படி ராமசாமியாக அவதாரம் எடுத்தது ராமன். ஆமா. இப்போ நான் சொல்றேன் முடியாண்டியாக அவதாரத்தை எடுத்தது யாரு? அது சிவன்ல. முனி ஈஸ்வரன் சிவன் வருமா? ஆமையா. சரி, இப்ப சிவனும் ராமனும் என்னென்ன உறவு முறை? அது ரெண்டு பச்சை மல்ல. எப்படி தங்கச்சி மாதிரி எப்படி இருக்க முடியும்? அறிவு இருக்கணும். இருங்க வர. ராமனுக்கு தங்கச்சி சீதையை கட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பா சீதையை வச்சிருந்தது யாரு? பாதுகாப்பா சீதையை அண்ணன் அண்ணன் பேர் என்ன? சிவன் என்ன அவதாரம் எடுத்தாரு? முனியாண்டி. அப்ப ராமசாமி பொண்டாட்டியா சிவன்? பாதுகாப்பா சொல்றா. தங்கை என்ற உறவு முறை பாதுகாப்பா வச்சிருந்தா வச்சிருக்கிறது 1000 அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? அதனால இப்படி இருக்கட்டும். என்ன சொல்லுக்குள்ள சுத்தம் நிறைய பேசுறீங்க. நிறைய சுத்தம் பேசுறீங்க. ஆனா எனக்கு சந்தேகம் இல்ல. என்ன சந்தேகம்? என்கிட்ட ஒண்ணு சொல்லி பேசி கேட்காம ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிறது. யாரு? அங்க அந்த ராதைய விட்டுருங்க. சரி, இங்க ஒண்ணு ராதான்னு ஒண்ணு இருக்கு. ராதாவா? சொல்ல தாங்க முடியல.
ஏன் அவனுக்கு தோதாச்சே? எனக்கு தோணுதே சத்த இப்ப ஓத மாதிரி அநியாயம் பண்றான் சார். அதுக்கு ஏதாவது நீ பார்த்து பண்ணுவீங்க. நீங்க இதே நல்ல ஆசை கொடுத்து புத்திமதி சொல்லு. சரி வர சொல்லு பார்க்கலாம். என்ன செய்வீங்க? என்ன செய்யணும்ன்றத அவன் வந்தப்பனால சொல்ல காட்டுறேன். நெசமாவா? ஆமா. அவ கிறிசு கட்டவங்க. கிறிஸ்து கட்டவா? நான் பாத்துக்கிறேன். அதையும் நீங்க கவலைப்படுற? அதையும் பாப்பீங்களா? ஏய் நான் அவர் எத்தனை கிரிக்கெட் பார்த்திருப்பாரு. பேச்சுவாக்கில் அவரை சொல்லிக்கிறாரு. அவர் சொல்ல உண்மை. கிறுக்கச்சின்னு தெரியுமா? கிறுக்குக்கு உண்மையான பேர் தமிழ்ல ஆர்வம்னு ஒருத்தர். ஆமா. நான் எத்தனையோ ஆர்வமான பெண்களை பார்த்திருக்கிறேன். அதுல இவளும் ஒருத்தி. ஏன் ரொம்ப ஆர்வமா இருப்பா. இத்தனை பேரை பார்த்து உடம்பு கேட்கல. இதாங்க கிரிக்கெட். வர சொல்லு. சமாளிக்கணும். வர சொல்லு. கண்ணே தாராவதி. ஓ தாராவதி. நீ என்னென்ன ஒண்ணு காத்திருக்காரோ தெரியலையே. அந்த சாமி எதை உன்னை பார்த்து செய்யணுமா? யாரு அவர்? என்ன செய்யறா? நான் அவரை செய்யறேன். ஆசீர்வாதம். அரை மணி நேரத்தை தெரியும். அழைச்சிட்டு வாருங்கள். பாருங்கள் உச்சி மாமி. வாங்க. அப்படியே ஞான பண்டிதா. யானை தண்டி தந்தா நீ தாங்க மாட்டேன். மிக்க மகிழ்ச்சி. அந்த தூதுவளை இலை அரைச்சி உங்களுக்கு தானே இந்த சுரோட்டைக்கு தான் நீங்க போட. தப்பு தவறா பேசுவாங்க. சரியா? சரி சித்தி. சித்தி சரி. இல்ல நான் என்ன சொன்னா, ஒரு சாமியார் வந்திருக்காருன்னா நம்ம நகைச்சுவை பண்றோம்னா அது முன்னால பண்ணி முடிச்சாச்சு. சம்பந்தம் இல்லாம அவர்கிட்ட வந்து உனக்கு அதான் முடியுமா? எங்க சித்திர கொஞ்சம் லூசு பண்ண. ஒழுக்கமா பேசணும். சாமி கிட்ட தவறா பேசக்கூடாது. சரியா? வணக்கம் சாமி. சாமி வந்து மாதவனே அன்பான வேண்டுகோள். இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. எல்லாம் உண்மையிலே நாவடக்கம் என்பது சபை நாகரிகம். ஏற்கனவே வள்ளிதம் நடந்துட்டு நீங்க ரசிக்கிறதுக்காக பேசுறாங்க. வேகத்தடையில் உருப்படியா பயணம் பண்ண பாக்கலாம். முதல்ல
வரவேற்பு பாட்டு பாடிவிட்டு மற்ற பணியை சிறப்பாக தொடருவோம். வர வர மாமா ஐயா, என்ன உண்டிய பாட்டு? நல்ல வேலை. இது உண்டியானே. அவ ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு சாமியாரை பார்த்து ஒரு மகரிஷியை பார்த்து உண்ணீர் இருக்கா? சாமியார்ட்ட அடக்கமா பேசணும்டா. சரி ஆமா. ஆமா, பிடிங்க மாமா. சாமியார் முத வந்திருக்காரு, என்ன பண்ணணும்? வரவேற்பு வந்து நான் மாட்டி போறேன். அப்படியே மாமா என் மேல ரொம்ப பிரியமா இருக்கு. நான் என்ன பண்ணணும்? இல்ல ஏய், நான் என்ன பண்ணணும்? நீங்க நான் என்ன பண்ணணும்? ஒரே இடம் போல இப்படி போட்டு கொடுக்க எதை பிடிக்க? சாமிக்கு பேசி அம்மி எடுக்கிறா. கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் நீங்க நம்பிக்கிறலாம், வீடியோ ஒதுக்கி இடத்தலா இருக்கு. சொல்லுங்க சார், கோவப்படாதீங்க. நியாயமான வரவேற்பா இருக்கணும். அது இந்த உலகமெல்லாம் போட்ட மாதிரி நியாயமான வரவேற்பு. தலைமை பார்க்கலாம். ஆமா சரி, அப்பா ஒரு பாட்டு மாமா. அப்போ ஓகே, ஒரு பாட்டு. அது என்ன? நியாயமா வர்ணிக்கணுமா? ஆமா, சாமி நம்ம சாமி. சாமி வாருங்கள் சாமி, நாங்கள் ஏதாவது தவறாக பேசினா மன்னித்து விடுங்கள். பேசுனது பூராமே தவறு. கொஞ்சம் பள்ளிக்கூடம் போகலாமா சாமி, புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனசை சுத்தரிட்டு பார்க்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே செய்யும் பாடம். அட மயிலாவே 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 பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? மனதில் இருக்கு சொன்னா புரியும் அது உனக்கு. கூடும் நீரும் அது எனக்கு. இருக்கிற நாள இருவரும் சேர்ந்து இணை பிரியாத அடுத்த நேரம் ஏதோ ஏதோ சொல்லக்கூடும். ஆனா உன்னோடு ஒரு நாளம் அது எப்போதும் எப்போதும் தீனாது. பள்ளிக்கூடம் போகலாமா? புத்தகத்தை வாங்கலாமா? வாய மூடல. தங்கச்சி குயில் பாட்டு வந்தது ஏல மாறி. அதை கேட்டு ஓடுது மாறி. குயில் பாட்டு வந்தது ஏல மாறி. அதை கேட்டு
பாட சொல்லி எஸ்.எம். அபிராமி அவர்கள் சார்பாக எனக்கு 280 ரூபாய் அன்பளிப்பும், எனது அத்தை ராதாச்செல்வி அவர்களுக்கு 250 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார். அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு எனது சார்பாக எனது நாடக குழு சார்பாக நன்றி கடந்த வணக்கம். காற்றோடு கைவீசி கண்ணாலே கதை பேசி மிளரும் அழகு தேராக இம்மேடையில் வருவது அந்நிலவின் மகளோ மீனாட்சி ப்ளூ ஸ்டார் கபடி கிளப் குளவாய்ப்பட்டி அவர்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பு கொடுத்து அருமையான ஒரு கவிதை எழுதி கொடுத்து கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னைக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க? நமக்கு சாமி வந்திருக்கு. சாமி வந்திருக்கு. யாருக்கு நீ சாமி? சாமி வந்திருக்கா இல்ல இந்த பிள்ளை சாமி வந்திருக்கா? எங்க அக்கா மேடையில இருக்கும்போது சாமி வராது. சாமியே ஓடிடும். 2 பேருக்கு அப்படி ஒரு பொருத்தம். யாருக்கு? அண்ணே தங்கை மங்களாரமணி வர விடுமாமா? உன்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் தேவை. நாரத மகிழ்ச்சி புதழ்வா வருகவே கலைஞான வடிவான கலைஞான மகரிஷி அவர்கள் இதோ காணகம். தாங்கள் எங்கள் நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்கள். சகலமும் போற்றுவதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொள்ளும். நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாகவும் வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி அவர்கள். மங்களம் உண்டாகட்டும். அருமையான கானம் பாடி இனிமையான உங்களுடைய இமிட்ட முகத்தோடு வணங்கி ஆரடங்கி தகராஜி உனக்கு தான் வரம் கொடுக்க சாமி. சும்மா இருக்க மாட்டேன். எங்க ஒரு வரம் கொடுக்க சாமி.
என்னடா வர வேண்டும்? கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, ஜனம் மட்டும் நிக்க மாட்டேங்குது. நீ ஆடிக்கிட்டு தான் எங்கிட்ட நிற்கேன். இங்க சாமியா தானே 2 தப்பு நிக்கணும். ஏய், புறப்படு. போயிட்டு சாமி. போயிட்டோம். களைப்பா வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஏன்? மேட்டுப்பட்டி பக்கத்து 2 கிளாஸ் பால் தரேன். சாமி போய் சொல்லுது எங்க அக்கா வத்தமாட்டா சீ, அதையும் விட மாட்டியா? புறப்படி முதலாளி. ஐயா உண்ணி சூப்பரா தலைவியின் வரவேற்பு கிடைத்த மகிழ்ச்சியின் காரணம் ஒப்புடன் முகப்படது உபதரித்து உண்மை பேசி ஒப்பிலா குறைத்தால் உண்மது அபதமனே கருதி உன்னை வாழ்த்துவது என் கடமை என கருதி உப்போடு உன்னுடைய புன்னகையான முகத்தை பார்த்து வருகிறார்.